இங்கே நாம் பார்த்தோம் வேத வசனத்தில் சரீர பயிற்சி எல்லாவற்றால் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ப்ராஃபிட் லிட்டில் பட் காட்லினஸ் இஸ் ப்ராஃபிட் அன்டு ஆல். நம்முடைய சரீர முயற்சி எல்லாவற்றால் சரீர பயிற்சி நமக்கு ஒரு அளவுக்கு உதவி செய்யும். ஆனால் தேவ பக்தியோ வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றுக்கும் நன்மையை கொண்டு வருவதாக, அதிக பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் எவ்வளோ முயற்சிகள் எடுக்கிறோம். சரீரத்துக்கு பிரகமாக பார்த்தாக்கா ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவதுக்கு ஜிம் போடுவது உண்டு, ஒர்க் அவுட்ஸ் போடுவது உண்டு. அல்லாவிட்டால் பல பல கிலோமீட்டர்ஸ் நடக்கிறோம். பல விதத்திலும் நாம் முயற்சி எடுக்கிறோம், பயிற்சிகளை செய்கிறோம். காரணம் சரீரத்துக்கு அது எதுவாக இருக்கும், நன்மையாக இருக்கும், அது சுகத்தை கொண்டு வரும் செய்கிறோம். அது நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அதையும் காட்டிலும் வேதம் சொல்லுகிறது தேவ பக்தி. எடுத்தலாமா? தேங்க்யூ. தேவ பக்தி நமக்கு என்ன பண்ணுகிறதா? இம்மைக்கும் மறுமைக்கும் இனி வரப்போகிற நாட்களுக்கும் அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. Physical exercise profiteth a little, but godliness is profitable unto all, having promise of the life that now is and the life which is to come. இப்பொழுது இருக்கும் வாழ்க்கைக்கு நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறது, நம்பிக்கையை கொடுக்கிறது, அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. வரப்போகிற நாட்களும் நம் மறுமையிலும் நாம் ஆண்டவரத்தில் போய் இருக்கும் பொழுதுக்கும் அதுக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தையும் அது கொண்டு வருகிறது என்று வேதம் சொல்லுது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தின்படி பார்ப்போம் என்றால் நாம் சரீர முயற்சி எடுப்பது நல்லது தான், சரீர பயிற்சி எடுப்பது நல்லது தான், எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவது நல்லது தான். அட் த சேம் டைம் godliness is very very important. தேவ பக்தி மிகவும் முக்கியமானது. யாக்கோபு புத்தகத்தில் வாசித்தோம், உண்மையான தேவ பக்தி என்னவா? விதவைகளை போய் பார்ப்பது, தகப்பனற்ற பிள்ளைகளை விசாரிப்பது, அதே நேரத்தில் நம் ஆத்மாவை எந்த விதத்திலும் உலகத்தால் கரைப்படாமல் பாதுகாத்து கொள்வது தான். ஆகவே 2 காரியங்களை பார்க்கணும். அதில் ஒன்று, நாம் ஆத்மா கரைப்படாமல், உலகத்தால் கரைப்படாமல் பாதுகாத்து கொள்வது ஒரு பக்கம், மறுபக்கம் நன்மை சேர்வலாய் காணப்பட வேண்டுமா? அதுதான் உண்மையான தேவ பக்தி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதே காரியத்தை வேறு விதமாய் சொன்னார் பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 30-31 வசனங்கள், 29, 30-31 வசன வாசிப்புகள் தான் அங்கே சொல்கிறார். உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு மனதோடு, உன் முழு ஆவியோடு, உன் முழு பலத்தோடு நீ அன்பு கூறுவாயாக. அதோடு கூட சேர்ந்து உன்னை போல பிறரையும் அதே அன்பினால் நிறைந்து அவர்களை அன்பு கூறுவாயாக என்று சொல்லப்பட்டு எழுதப்பட்டிருக்குது. இப்படிப்பட்ட பிரமாணத்துக்கு மேலாக ஒரு பெரிய பிரமாணமே கிடையாது என்று சொல்கிறார். ஆகவே பெரியமானவர்களே, நம் வாழ்க்கையில் தேவபக்தி என்று சொல்கிறோம், பயபக்தியாக வாழ்கிறோம் என்று சொல்கிறோம். ஆனால் உண்மையான பக்தி தேவ சமூகத்தில் கர்த்தருடைய பார்வை என்னவென்றால், ஒரு பக்கம் தேவன் மேல அன்பு, முழு மனதோடு அவரை அன்பு கூறுவது, மறுபக்கம் பிறரை நாம் நேசிப்பது. இதுதான் உண்மையான தேவ பக்தி. அல்லாவிட்டால் நாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ்வது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நன்மை செய்வர்களாய் காணப்படுது, அன்பு நிறைந்தவர்களாய் காணப்படுது, உதவி செய்வர்களாய் காணப்படுவது. இதுதான் தேவ பக்தி என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளில் பெரியமானவர்களே, இப்படிப்பட்ட தேவ பக்தினால் வாழும் பொழுது என்ன ஆகிறது? வேதம் சொல்லுகிறது, அதனால் நமக்கு நன்மை உண்டாகுமா? Godliness is profitable unto all, having promise of the life that now is and the life which is to come. வரப்போகிற நாட்களுக்கு மாற்றமல்ல, இந்த உலகத்தில் நாம் வாழும்போது தானே நமக்கு மகிமை, நம்பிக்கையை உண்டாக்கும் ஒரு வாழ்க்கை தான் தேவ பக்தி. நம் தேவ பக்தி ஒரு நாள் வீண் பார்க்க போகிறதே கிடையாது. இன்றைக்கி நான் வாசித்த சங்கீதத்தில் 73ஆம் அதிகாரத்தில் பக்தன் சொல்கிறான், ஐயோ என் கையை நான் வீணாய் கவிட்டேனா, நான் எல்லாவற்றிலும் எவ்வளோ பக்தியாக வாழ்கிறேன், ஆனால் எனக்கு தேவனை அறியாத மக்கள், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யும் மக்கள் நன்றா இருக்கிறாங்களே, நான் கஷ்டப்படுகிறேனே என்று சொல்லி அவன் எழுதுகிறான். ஆனால் ஒரு நாள் ஒன்று வந்தது, தேவன் தம் கண்களை திறந்தார். அவன் ஆலயத்துக்கு சென்று அவன் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கும் போது கர்த்தர் அவன் கண்களை திறந்த பொழுது அந்த மக்களுடைய வாழ்க்கை, எப்படிப்பட்ட வாழ்க்கை, அவளுடைய முடிவு எப்படி இருக்க போகிறது என்பதை கர்த்தர் காண்பித்த பிறகுதான் அவன் சொல்கிறான், ஐயோ நான் தவறாய் பேசிவிட்டேனே,
வரப்போற சந்ததிக்கு தவறான காரியங்களை சொல்லிவிட்டேனே என்று சொல்லி அவன் மனம் திரும்புவதாக பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, நாம் பக்தியாக வாழ்கிறோமே, அவருக்கு பிரியமானதை செய்கிறோமே, ஐயோ எனக்கு ஏன் இந்த பாடுகள் என்றெல்லாம் யோசிக்கலாம். ஆனால் அதனால் ஒரு கட்டாயமாக அதுக்கு வேண்டிய நன்மையை நாம் பெற்றே ஆகும். அது மறு உலகத்தை குறித்தல்ல. மெனி டைம்ஸ் we talk about the future things that are going to happen in heaven. பரலோகத்தில் என்ன நடக்க போது, நாம் மரித்து உலகத்தை விட்டு கடந்து போகிறோம், அதை குறித்து தான் மறுமையை குறித்து தான் பேசுகிறோம். ஆனால் இம்மையை குறித்து நாம் பேசுவதே இல்லை. ஆனால் தேவாதி தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பிரசங்கித்தது, மக்களுக்கு போதித்ததெல்லாம் இந்த உலகத்தில் தானே. அவர் ராஜ்யம் உங்கள் மத்தியில் வந்து விட்டது என்று சொன்னார். அவர் ராஜ்யத்தை குறித்து பேசினார். அவர் இந்த உலகத்தில் ஸ்தாபிக்க போற ராஜ்யத்தை குறித்து தான் பேசினார். ஆகவே இந்த உலகத்தில் நம்மை படைத்தது, நம்மை உருவாக்குனது, நம்மை குறித்து ஒரு திட்டவட்டமாக நோக்கம் அவருக்கு இருந்தது. பிரியமானவர்களே, ஏதோ பரலோகத்தில் தான் போய் வாழ வேண்டும் என்றால் நம்மை படைத்திருக்கவே வேண்டாம். அல்லவிட்டால் நம்ம ரட்சித்து நம் பாவங்களை கழுவி நம் பேரை ஜீவத்தை எழுந்த பிறகு உடனே நம்மளை பரலோகமே கொண்டு போயிருக்கலாம். ஏன்னா இங்கே இருந்தாக்கா இந்த ஜனங்க கரைப்பட்டு விடுவார்கள், என்னோடு கூட வந்துருட்டோன்னு யோசித்திருப்பார்கள்வா? இல்லை இல்லை இல்லை, இந்த உலகத்தில் நம்ம வைத்து நம்மை ஆசீர்வதிப்பது தான் அவருடைய சித்தம். வேதம் சொல்கிறது, இந்த உலகத்தில் வாழும்போது தானே நம்பிக்கையோடு வாழ்வதற்கு உதவி செய்கிறார். அதுக்கு ஒரே ஒரு தேவ பக்தி உள்ள வாழ்க்கை. எப்படிப்பட்ட வாழ்க்கையா? யூ மஸ்ட் லவ் காட். தேவாதி தேவனை முழு மனதோடு, முழு ஆவியோடு, முழு பலத்தோடு அன்பு கூறணுமா? பிரியமானவர்களே, தேவன் மேல் அன்பாக இருப்பது முடியுமா? இஸ் இட் பாசிபிள் டு லவ் காட் வித் ஆல் யுவர் ஹார்ட்? உன் முழு மனதோடு தேவன் அன்பு கூற முடியுமா? கட்டாயமாக ஒரே வழிதான் உண்டு. தேவனுடைய அன்பை ருசிக்கும் பொழுதுதான், only when you taste God's love you can love him with all your heart. முதலாவது நாம் என்ன செய்யணும்? அவர் அன்பை நாம் ருசிக்க வேண்டும். அவர் அன்பை ருசிக்க தான் பாருங்க நம் அன்பு தேவன் மேலே பெருகிக்கொண்டே போகும். அங்கதான் வேதம் சொல்கிறது, அவர் நம்மை முதலாவது நேசித்தார், அதன் பிறகுதான் we loved him. He loved us first, says the Bible. Only then we loved him. அவர் தான் நம்மை முதலாவது நேசித்தார். ஆகவே அந்த அன்பு தான் பாருங்க நம்மளை தேவனோடு இசைந்து விடுகிறது, நெருங்கி சேர விடுகிறது. பிரியமானவர்களே, தேவ பக்தியை நேசிக்கிறோம். நான் அவரை உண்மையோடு நேசிக்கிறேன் என்ற ஒரு மனுஷன் என்ன செய்கிறான்? எப்போதும் அவனுக்கு ஒரு பயம், ஐயோ தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து விடக்கூடாது, அவரை துக்கப்படுத்தக்கூடாது. ஏசாமி சொன்னார், என்னில் ஒருவன் அன்பாயிருந்தால் என் பிரமாணங்களை கை கொள்வான். If any man will love me, he will keep my commandments, and my Father will love him, and I will manifest myself to him. என்னை அவனுக்கு வெளிப்படுத்துவேன். நான் என்னில் அன்பாயிருக்கிறவன் என் பிரமாணங்களை கை கொள்வான். தேவாதி தேவன் மேல் அன்பா இருக்கிறோம் என்று சொல்வதுக்கு முதலாவது அடையாளம் என்ன தெரியுங்களா? நாம் அவர் மேலே அவரை துக்கப்படுத்தவே விரும்ப மாட்டோம், ஒரு தவறும் செய்ய விரும்ப மாட்டோம். சின்ன தவறு கூட, ஒரு சின்ன வீண் வார்த்தை பேசினாலும் சரி, ஒரு தவறான எண்ணங்கள் வந்தாலும் சரி, உடனே என்ன செய்கிறோம்? ஐயோ நான் தவறு செய்துட்டேனே, அவரை துக்கப்படுத்தி விட்டேன். நாம் நரகத்துக்கு போவதை பற்றி யோசிப்பதில்லை, கர்த்தர் நம்மை தண்டிப்பார் என்பதை யோசிப்பதில்லை. முதலாவது யோசிப்பது என்ன? என் நேசருக்கு விரோதமாய் தவறு செய்துட்டேனே, அவரை துக்கப்படுத்திட்டேனே என்று சொல்லக்கூடிய அந்த பயம்தான் நமக்கு உருவாகிறது. அதுதான் உண்மையான நேசம். ஆண்டவர் மேல் வைத்திருக்கும் நேசம் உண்மையானது என்றால், we will fear, we will tremble to sin against the Almighty God. தேவனுக்கு விரோதமாய் தவறு செய்வதில் நாம் ஜாக்கிரதையா இருப்போம், நாம் தவறு செய்யவே மாட்டோம். இந்த அன்பு எப்படி உருவாகிறது? அவர் நம் மேலே காட்டின அன்பு மூலம். அந்த அன்பை நாம் ருசிக்க தான் இந்த அன்பு நம் வெளிப்பது. ஒரு மனிதன் ஆண்டவரத்தில் வருகிறான், சிலுவையின் காட்சியை பார்க்கிறான். அவன் அநியாயமாய் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் சிலுவையை காட்சி பார்க்கும்போது என்ன ஆகுறது? அவன் இழுக்கப்படுகிறான். ஐயோ, என் பாவத்துக்காக, நான் செய்த துரோகத்துக்காக அவர் அநியாயமாய் தண்டனை ஏற்றுக்கொண்டாரே. அது மாற்றமில்லை, என் பாவத்தை கழுவதற்கு, என்னை தூய்மையாக்கி அவர் பிள்ளையாய் மாற்றுவதற்காக இத்தனை பாடுபட்டாரே. அது மாற்றமில்லை, வரப்போகிற நாட்களில் அவரோடு கூட நித்தியமாக நான் ஜீவிக்கும்படிக்காக இதெல்லாம் செய்தாரே என்று அவன் யோசிக்கும் போது என்ன ஆகிறது தெரியுங்களா? அவன் தேவனிடத்தை இழுக்கப்படுகிறான். கர்த்தர் மேல் ஒரு அன்பு உருவாக்கப்படுகிறது. இந்த அன்பு பாருங்க பெருகிக்கொண்டே போகிறது, There's a divine relationship that has been established, a blood relationship. இயேசு கிறிஸ்துவோடு கூட, பிதாவாகிய தேவனோடு கூட ஒரு இரத்தத்தின் உறவு உருவாக்கப்படுகிறது. அவன் சொல்கிறான், my beloved is mine and I belong to my beloved. நான், என் தேவன் எனக்கு சொந்தம், நான் அவருக்கு சொந்தம் என்று சொல்வதாக நாம் பார்க்கிறோம்.
உன்னத பாட்டில் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அவர் எனக்கு சொந்தம், நான் அவருக்கு சொந்தம் என்று. அப்படிப்பட்ட ஒரு அன்பு, அப்படிப்பட்ட ஒரு உறவு உருவாகிறது பிரியமான. அப்படிப்பட்ட மனுஷன் செய்கிறான், தேவன் அதிகமாக நேசிக்க ஆரம்பிக்கிறான். He will seek for the Lord more and more. His love begins to increase in his life. When he will begin to taste the love. அதுக்கு தான் பவுல் சொன்னார், தேவனுடைய அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரம் என்னதென்று அறிந்து கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்க தேவனால முழுமையாய் நிரப்பப்படுவீர்கள். Seek to know the length, breadth, height and depth of the love of God, which passeth knowledge, that ye might be filled with all the fullness of God. தேவனால நிரப்பப்பட வேண்டுமா? தேவனுடைய அன்பு என்னவென்று நீங்கள் ருசிக்க வேண்டும். முதலாவது அவரை நாம் முழு மனதோடு முழு ஆவியோடு முழு பலத்தோடு அன்பு கூற வேண்டும் என்றால் ஒரே வழிதான் உண்டு. அவர் அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரம் என்னதென்று நாம் ருசிக்க வேண்டும், நாம் கண்டு கொள்ள வேண்டும். அது அவருடைய விருப்பம், அதை தர அவலாய் இருக்கிறார். நாம் அப்படிப்பட்டவர்களாக இருப்போம் என்றால் அதுதான் தேவ பக்தி பிரியமானவர்களே, அதுதான் தேவ பக்தி. அப்படிப்பட்ட மனுஷன் தவறு செய்யவே மாட்டான், பயந்து நடுங்குவான். ஐயோ, சின்ன சின்ன தவறு செய்தாலும் அவனுக்கு ஒரு பயம் உண்டாகும். தேவனை துக்கப்படுத்திட்டோமே என்று சொல்லி அந்த அன்பு அவனை விட்டு பிரிக்கவே பிரிக்காது. அந்த அன்பு அவனை விட்டு பிரிக்க என்ன வந்தாலும் சரி பிரிக்கவே பிரிக்காது. பாருங்க, ஒருவேளை பாடுகள் வரும்பொழுது, கண்ணீர் வரும்போது, துயர் வரும்போது ஏன்னு கேட்கக்கூடிய கேள்விக்கு வரும் நேரம் வரதான் செய்கிறது. ஒரு டாக்டர் அப்படிதான், அவர் குடும்பத்தோடு தேவ பக்தி உள்ள மனுஷன் குடும்பத்தோடு காரில் போய் கொண்டு இருக்கிறாங்க. ஒரு வெளியூருக்கு போகலாம் என்று போய் கொண்டிருக்கும் போது திடீர்னு எதிர்பட்டு ஒரு லாரி வந்து அவர்களை இடித்து எல்லாரும் தூக்கி எறியப்படுகிறார்கள். எல்லாரும் காயப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் உயிர் தப்பினாங்க பாருங்க, கர்த்தருடைய கிருபையினால. அப்பொழுது டாக்டர், பக்தியான டாக்டர் என்ன கேட்குறார், ஏன் எனக்கு இது நடந்தது? நான் அவ்வளோ பக்தியாக இருக்கிறேனே, அவருக்கு பிரியமானதே செய்கிறேனே, எனக்கு இந்த வேதனை எனக்கு ஏன் உண்டாக வேண்டும் என்று கேள்வி கேட்கிறான். வேதம் சொல்லுகிறது, சன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு பயந்து நடக்கும் மனிதனுக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கும் என்று சொல்லி அங்கே சாலமன் ஞானி அதை எழுதினார். Whatever happens to the wicked also happens to the righteous. That's something which I'm not able to understand. It's a vanity என்று சொல்கிறார், என்னால் புரியவதில்லை என்று சொல்கிறார். ஆனாலும் பாருங்க, இந்த ரெண்டு காரியத்தில் சன்மார்க்கும் தேவனை விட்டு விலகி ஜீவிக்கிற ஒரு மனுஷனுக்கும் நடக்கக்கூடிய பக்தியுள்ள மனுஷனுக்கும் நடக்கக்கூடிய ரெண்டு காரியத்தில் அல்ல கர்த்தருக்குள் நெருந்திருக்கிறான் பாருங்க, அவனோடு நெருங்கி இருக்கிறான் பாருங்க, தேவனை அதிகமாக நேசிக்கிறான் பாருங்க, அவன் தான் அதிகமாய் பாதிக்கப்படுகிறான். அவனல்ல, இவன் தான் அதிகமாய் பாடுபடுகிறான். காரணம், ஐயோ நான் பக்தியாக இருக்கிறேனே, தேவனுக்கு பிரியமாய் செய்கிறேனே, ஆனால் எனக்கு ஏன் இந்த நிலைமை என்று சொல்லி கலங்கி போகிறான் பாருங்க. அதே நேரத்தில் ஒரு மறுபக்கத்திலிருந்து இயேசு சுவாமியுடைய பிரசன்னம், ஆறுதலான பிரசன்னம் அவனை வந்து நிரப்பும் பொழுது அவன் கவலையெல்லாம் மறந்து போகிறான், அவன் துக்கத்தெல்லாம் மறந்து போகிறான். பிரியமானவர்களே, நாம் வாழ்க்கையில் எத்தனை தடவை செய்திருக்கிறோம், எத்தனை இழப்புகள் வந்திருக்கிறது, எத்தனை நஷ்டங்கள் வந்திருக்கு, எத்தனை பாடுகள் வியாதிகள் கஷ்டங்கள் வந்திருக்கிறது. நாம் கேட்டிருக்கிறோம், ஏன் என்று கேட்கிறோம். ஆனால் அவர் விட்டு போகிறோமா? ஒரு நாளும் விட்டு போவதே இல்லை. காரணம் என்ன? அந்த அன்பு நம்மை இணைத்து விட்டது. நோபடி கேன் செப்பரேட் அஸ். அதுதான் பவுலப்பன் சொன்னார் ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் கடைசி 2-3 வசனங்களை, என் தேவனுடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? Who can separate me from the love of Christ? வியாகுலமோ மரணமோ பட்டயமோ பஞ்சமோ நிர்வாணமோ தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? கர்த்தருக்குள் வந்துவிட்ட பிறகு அவரை சொந்தரட்சக ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷன், அவர் அன்பை ருசித்த மனுஷன், எந்த நேரம் எந்த வேலையும் அவரை விட்டு விலகி போகவே மாட்டான். அந்த அன்பு விட்டு விலகி போகவே மாட்டான். பாருங்க, கஷ்டங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், ஏன் என்று கேட்பான் சில நேரங்களில் கேள்வி. அதோட மறுபடியும், ஆண்டவரே உம்மை தவிர எனக்கு என்ன கேதி உண்டு, நான் எங்கே போவேன் சுவாமி என்று சொல்லி ஆண்டவன் காலை இறுக பற்றி கொள்வான். அதுதான் உண்மையான அன்பே. தெய்வன்பின் வெள்ளமே, திருவாருள் தோற்றமே, மெய்மான தானந்தமே, செய்யானின் செம்பாதம் சேவிக்கையும் வேளை ஐயானின் அடிப்பானிந்தே, செய்யானின் செம்பாதம் சேவிக்கையும் வேளை ஐயானின் அடிப்பானிந்தே, சொந்தம்
போனதெல்லாம் சோர வழி செல்ல என் தாய் துணிவேனுயா. பொன்னி கமலமா பூமாலை கோத்தனின் பொற்பாதம் பிடித்தே கொள்வே. பொந்தின் ஆமென் கோத்தனின் பொற்பாதம் பிடித்தே கொள்வே. மரணமோ ஜீவனோ மறுமையோ பூமியோ மகிமையோ வருங்காலுமோ வேறு சிருஷ்டியோ உயர்ந்ததோ தாழ்ந்ததோ பிரித்திடுவோதை வன்பை. வேறு சிருஷ்டியோ உயர்ந்ததோ தாழ்ந்ததோ பிரித்திடுவோதை வன்பை. தேவன்பின் வெள்ளமே திருவாருள் தோற்றமே மெய்மான நந்தமே. செய்யனின் செம்பாதம் சேவிக்கையும் வேளை ஐயானின் அடிப்பானிந்தே. செம்பாதம் கையும் வேளை ஐயானின் அடிப்பானிந்தே. கிறிஸ்துவின் அன்பை என்னை விட்டு பிரிப்பவன் யார்? வியாகுலமோ பட்டயமோ நஷ்டமோ நிர்வாணமோ மரணமோ அவன் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் என்று பக்தன் சொன்னான். நாம் ஒவ்வொருவரும் அப்படிதானே சொல்லுவோம். யோசித்து பாருங்க. இன்றைக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் சந்தோஷமா. ஆனால் பல பாடுகள் வந்தாலும் சரி, அவர்கிட்ட எங்கே போக போகிறோம்? போகவே மாட்டோம். அதுதான் உண்மையான தேவபக்தி. பிரியமானவர்களே, கர்த்தரை முழு மனதோடு முழு ஆவியோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவதுதான் உண்மையான தேவபக்தி. மறுபக்கம் வேதம் சொல்லுகிறது, அவர் மாற்ற அன்பு கூறுது இல்லையா? அந்த அன்பினால் நிறைந்து நாம் பிறரையும் நம்மை போல நேசிக்க ஆரம்பிக்கிறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தேவன் மேல் அன்பாக இருக்க தேவன் சொல்லுகிறவன் தன் சகோதரனை பகைக்கிறான் என்றால் அது பொய்யன் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் உண்மையான அன்பு வைத்திருக்கிறவன் தன் சகோதரியும் நேசிப்பான். அவனும் தேவன் மேல் அன்பு வைப்பான். காரணம், காணாத தேவனை அவன் எப்படி அன்பு கூற முடியும்? கண்ட சகோதரன் அன்பு கூறாதவன் காணாத தேவன் எப்படி அன்பு கூற முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே கர்த்தர் மேல் அன்பாக இருக்கிறவன் தன் சிநேகிதியும் தன் சகோதரனையும் சிநேகிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையான அன்பு பிறரை நேசிக்க வைக்கும். பிரியமானவர்களே, அது நமக்கு மாத்திரம் இல்லை, it goes out to other people. He fills us with His love, overflowing love, and that love will go out to other people also. பிறருக்கும் அது கடந்து செல்லுகிறது. அவர்கள் துயரத்தில் இருக்கும் பொழுது, அவர்கள் பாடுகள் இருக்கும் பொழுது, கஷ்டத்தில் இருக்கும் போது அவங்களை விசாரிக்க செய்கிறது. இதுதான் தேவ அன்பு. இது வாசித்தோம் நாம் யாக்கோபில். தகப்பனிட்ட பிள்ளைகளை விசாரிப்பது, விதவைகளை போய் பார்ப்பது, இதுதான் உண்மையான தேவபக்தி. அது மாத்திரமில்ல, கருதற்றவனாய் தன்னை இந்த உலகத்துக்கு கரைப்படாதபடி தன்னை காத்து கொள்வது, அவன்தான் உண்மையான பக்தி உள்ளவன் என்று வாசிக்கிறோம். தேவ பக்தினால் நிறைந்திருப்போம் என்றார். தேவபக்தினாலே நாம் நிறைந்திருப்போம் என்று சொன்னால் ஆண்டவரை முழு மனதோடு அன்பு கூறுவோம். ஒரு பக்கம், மறுபக்கம் நம் சகோதரர்களை நம்மை போல நேசிப்போம். பிரியமானவர்களே, இதுதான் உண்மையான பக்தி. அது போகட்டும். வேதம் சொல்லுகிறது, இதனால் நமக்கு என்ன பயன்? வாட் இஸ் த யூஸ் ஆஃப் லிவிங் அ காட்லி லைஃப்? வேதத்தில் இன்றைக்கு வாசித்த வசனத்தின்படி வேதம் சொல்லுகிறது, அது இம்மைக்கும் மறுமைக்கும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் தேவ பக்தி உள்ள வாழ்க்கை. இந்த உலகத்தில் வாழும்போது தானே தேவாதி தேவன் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். லீவ் அலோன் லைஃப் ஆஃப்டர் டெத். Think about the life that you're living right here. That is the most important thing for the Lord. தேவனுக்கு மிகவும் பிரியமானது, மிகவும் கரிசனையானது இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது எப்படி வாழ்கிறோம் என்றுதான் பிரியமானவர்களே. தேவனிடத்தில் போய் இருப்பது அது உண்மைதான். அநேக தடவை யோசிக்கிறோம், ஆண்டு வீட்டில் போயிட்டா நல்லா இருக்கும், ஆண்டு வீட்டில் போயிட்டா அப்போ என்ன செய்ய போகிறோம்? What are we going to do in heaven?
As long as we are on this earth, we can be a blessing to others. இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதுதானே தேவனுக்கு ஊழியம் செய்யலாம், தேவன் மேல் அன்பு வைக்கலாம், அவருடைய காரியங்களை ருசிக்கலாம், அவர் வல்லமையை ருசிக்கலாம், அவருடைய பிரசன்னத்தை ருசிக்கலாம். அதோடு கூட சேர்ந்து பிறருக்கு நாம் ஒரு ஒளியாய் இருக்கலாம் இந்த உலகத்தில். ஆகவே இந்த உலகத்தில் நாம் ஆழ்வது மிக முக்கியம். அதுதான் தேவனுடைய விருப்பம் கூட பாருங்க. ஆகதான் சொல்கிறார், தேவ பக்தி இந்த உலகத்துக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வருமா? எத்தனை ஆசீர்வாதம், கணக்கில்லாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். When we live a righteous life, a holy life, a life which is pleasing to the Lord, a godly life, He is promised to give us so many blessings. எத்தனை கணக்கெல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம் பெரியமானவர்களே. இந்த உலகத்தை தேவன் நம்மை படைத்தது, நம்ம இந்த உலகத்தில் கொண்டு வந்த காரணம் ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்தார். அந்த நோக்கம் என்ன? அவர் நோக்கத்தை நாம் நிறைவேற்றி முடிக்க வேண்டும். இயேசு சுவாமி இந்த உலகத்தை வந்தது ஒரு நோக்கத்தோடு வந்தார். நமக்காக தம் ஜீவனை கொடுக்கணும், சிலுவையில் தம் ஜீவனை கொடுத்து தேவனுடைய அன்பை மக்கள் ருசிக்க வைக்கணும். தேவாதி தேவன் யார், அவர் உள்ளம் எப்படிப்பட்டது, அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது, மக்கள் ருசிக்கணும் என்று சொல்லி அதை வெளிப்படுத்தும்படிக்காய் வந்தார். மறுபக்கம் தம் ஜீவனை நமக்காக கொடுக்கும்படிக்காய் வந்தார். அதை நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்து வல்லமையான ஊழியம் செய்துவிட்டு தான் போனார். அது வரைக்கும் இந்த உலகத்தில் தான் இருந்தார். அதுதான் நம்மை குறித்து ஒரு நோக்கம் தேவன் வைத்திருக்கார். God has got us different purpose for each one of us. He's got a definite purpose for each one of us in bringing us into this world. இந்த உலகத்தில் நம்மை கொண்டு வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நம்மை குறித்து ஒரு திட்டவட்டமான நோக்கம் ஒருவரை குறித்து அவர் வைத்திருக்கிறார் பெரியமானவர்களே. அது நிறைவேறும் வரைக்கும் நாம் இந்த உலகத்தில் தேவ பக்தியாய் வாழ்ந்து அதனுடைய ஆசீர்வாதத்தை நாம் சுமந்து கொள்ளே வேண்டும். We have to have all the blessings that God has got for us when we live a godly life. அவருக்கு பயந்து பயபக்தியாய் நடப்பதனால அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு வரும். வேதம் சொல்லுகிறது 10ஆம் அதிகாரம் யோவானின் சுவிசேஷம் 10ஆம் வசனத்தில், நான் இந்த உலகத்துக்கு வந்தது நோக்கம் உங்களுக்கு ஜீவனை உண்டாகும், அது பரிபூர்ண பருவம் வந்தேன். I came into this world to give you a long life, to give a blessed life, an abundant life. வேதம் அப்படிதான் சொல்லுது, பரிபூர்ண ஜீவன். I have come that he might have life and life more abundantly. The devil cometh not but for the thief cometh not but for to steal, kill and to destroy. But I have come that he might have life and life more abundantly. பொல்லாத பிசாசானவன் திருடவும் கொல்லும் அழிக்கதான் வருகிறான். நான் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும், அது பரிபூர்ணப்படும் வந்தேன். அந்த பரிபூர்ண ஜீவன் நமக்கு இருக்குதா? அந்த பரிபூர்ண ஜீவனை நாம் பெற்று அனுபவித்து கொண்டு இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. அதில்னாக்கா அது நிறைவேறவே வேண்டும். அதுக்காக தான் ஆண்டவர் வந்தார். அதுதான் தேவ பக்தி கொண்டு வரும். தேவ பக்தியால் வாழ்வது மூலமால எனக்கு என்ன பயன் யோசிக்கிறீங்களா? யூ வில் ஹேவ் அபண்டன்ட் லைஃப். இந்த ஓரல் ராபர்ட்ஸ் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையை பற்றி தேவ பக்தியோட பக்தனை குறித்து வாசித்தேன். சிறு வயதில் அவருக்கு சேரோகம் வந்தது. எல்லாரும் கைவிட்டார்கள். வீடை விட்டு ஓடி போனார். கீழ்ப்படியாமல் பெட்ரோல் கீழ்ப்படியாமல் போனார். போய் கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து அங்கே சயரோகம் வந்து அவர் வீட்டுக்கு கொண்டு வந்து எல்லாரும் எலும்பும் தோலுமாய் போட்டாருங்க. அந்த தாயோ அவரை எடுத்து அவருக்காக ஜெபம் பண்ணி கொண்டு இந்த தாய் அவர் ஒரு கூட்டத்துக்கு கொண்டு போனபடியினால அங்கே சுகமளிக்கும் கூட்டத்துக்கு அவரை கொண்டு போய் நிறுத்தினார்கள். அங்கே ஒரு தேவ பக்தி உள்ள மனுஷன் அவருக்காக ஜெபம் பண்ணினார். அவர் பரிபூர்ண சுகம் பெற்றார். அதன் பிறகு பரிபூர்ண சுகத்தை பெற்றவராய் அந்த ஷயரோகம் எங்கே போயிடுச்சுனே தெரியும். அந்த 2 லங்ஸும் அப்படியே தேவரின் ஷ்ரெட்ஸ் தான் அப்படியே ஒன்றும் செத்து போய் கடந்த லங்ஸை கத்தர் உயிர்ப்பித்து அந்த நாட்டில் மருந்து இல்லாத நாட்கள் அவர் சுகம் கொடுத்து அவரை ஒரு வல்லமையான கருவியாக ஏராள மக்கள் சுகமாவதுக்கு அவரை பயன்படுத்தினார். அவர் ஒரு மேக்சின் எழுதினார். என்ன மேக்சின் தெரியுங்களா? அபண்டன்ட் லைஃப். அபண்டன்ட் லைஃப் அவர் மேக்சின், இன்றைக்கும் வந்து மேக்சின் இருக்கிறது. அபண்டன்ட் லைஃப்னு சொல்லி பரிபூர்ண ஜீவன் என்று சொல்லி ஒரு பத்திரிகையை இட்டார் பாருங்க. எத்தனையோ பேருக்கு அதுக்கு உலகமெல்லாம் சென்றது அந்த பத்திரிகை. இன்றைக்கும் அந்த பத்திரிகை இருக்கிறது. அபண்டன்ட் லைஃப். அதுதான் நமக்கு தேவன் கொடுக்கும் ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் வாழும்போது தானே வி மஸ்ட் ஹாவ் அபண்டன்ட் லைஃப். அதுக்கு தான் நமக்கு தேவ பக்தி அவசியம் பிரியமானவர்களே. இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்து பரிசுத்த வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவ பக்தி நமக்கு உதவி செய்கிறது. தேவ பக்தி பாவத்தை விட்டு விலகி ஜீவிக்க நமக்கு உதவி செய்கிறது. பாவத்து மேல் வெற்றி கொடுக்கிறது பிரியமானவர்களே. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம், பயபக்தியாக வாழுகிறோம் என்று சொல்லுகிறோம், அல்லாவிட்டா அழைத்து வரோம் சொல்கிறோம். பாவத்து மேல் நமக்கு ஜெயம் உண்டா? பாவத்து மேல் நமக்கு ஜெயம் உண்டா? இல்லை என்றால் அதை பெற்றுக்கொள்வதுதான் தேவ பக்தி. If you are godly, you will have total deliverance over sin. Sin shall not have dominion over you.
பாவங்களை மேற்கொள்ளாது என்ற வேதத்தை வாசிக்கிறோம். 1 யோவான் 5:18 சொல்லுகிறது, தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். அவனை ஜீவித்து அவனுக்குள் அடங்கி இருக்கிறது, அவன் பாவம் செய்ய முடியாது. தேவனால் பிறந்தவன் தன்னை காத்து கொள்கிறான், பொல்லாங்கவனை தொடான் என்று வேதம் சொல்லுது. அந்த வசனம் நமக்குள் நிறைவேறும், ஒவ்வொருவருக்கும் நிறைவேறும். It has to be fulfilled in everyone's life. This is the blessing that comes due to living a God-fearing life. தேவ பக்தியாய் வாழ்வதனால் வரும் காரியம் இதுதான். என்ன? பாவத்தின் மேல் ஜெயம். இந்த உலகத்தில் வாழும்பொழுது தானே பாவத்தின் மேல் ஜெயத்துக் கொள்கிறாய், ஜெயம் பற்றுகளாய் வாழலாம். பெரியமானவர்களே, பரிசுத்தமாய் வாழலாம், தூய்மையாக வாழலாம். அப்படி வாழும் பொழுது நம்மை கொண்டு கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைப்பார், ஒளியாய் வைப்பார். வேலை ஸ்தலத்திலும் சரி, எங்கே போனாலும் சரி, people will know that there's a heavy presence of God that we are carrying along with us. நம்மோடு கூட தேவ பிரசன்னத்தை நாம் சுமந்து செல்வதை பிறர் அறிந்து கொள்ளும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அதுதான் பரிபூர்ண ஜீவன். அதுதான் பாருங்க தேவ பக்தினால் வரக்கூடிய ஆசீர்வாதம். அது மாற்றமல்ல, மூன்றாவதாக தம் ஆவியின் வாக்கு தத்தத்தை நம்ம மேல ஊற்றுகிறார். பரிசுத்த ஆவியானவரால் நம்மை நிரப்புகிறார். எல்லாவற்றையும் மறந்து கர்த்தருக்குள் களி கூறும்படிக்கு செய்கிறார். பாடுகள் வந்தாலும், உபத்திரம் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும் அவர் பிரசன்னம், அவர் தேற்றவாழ்னால் நம்மை நிரப்பி நம்ம ஆட்கொண்டு நடத்துகிறார். ஆண்டவரோடு ஒன்றாய் மாறுகிறோம். தேவ பிரசன்னத்தை அளவில்லாமல் அனுபவிக்கிறோம். உலகம் தரக்கூடாத வாக்கு கடங்காத சமாதானம், சந்தோஷம் உள்ளத்தை நிரப்புகிறது. அதுதான் தேவ பக்தி. தேவ பக்தி அந்த ஆசீர்வாதத்தை நம்ம கொண்டு வருகிறது. அது என்ன செய்கிறது? நம்மை நேசரை போல நம்மை மாட்டுகிறது. ஒவ்வொரு நாளும் தம் ஆவியினால் நிறைந்து மறுரூபமாகி கொண்டே இருக்கிறோமா? 2 கொரிந்தியர் 3 கடைசி வசனம் சொல்லுகிறது, அவர் ஆவியானவர் மூலமாக ஒவ்வொரு நாளும் நாம் மறுரூபமாகப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அவரை போல் அவர் சாயலுக்கு ஒப்பாய நம்மை மாற்றிக்கொண்டிருக்கார். இது நடப்பது எங்கிருந்து வருது? தேவ ஆவியானவர் பயபக்தி உள்ள கர்த்தர் பிள்ளைகளுக்கு தாம் ஆவியை கொடுத்து நம் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுத்து அப்படிப்பட்ட வாழ்க்கையை உருவாக்குகிறார். We become like Jesus, humble like Jesus, loving like Jesus, filled with the compassion of Jesus, filled with the anointing and power of Jesus. நம் வாழ்க்கையில் தேவன் அன்பு, பொறுமை, அவருடைய கிருபை, அவருடைய வல்லமை நம் வாழ்க்கையில் காணப்படுகிறதாக மாறுகிறது. அதுக்கு தான் இந்த உலகத்தில் நம்ம வைத்திருக்கிறார். தேவ பக்தி அதை கொண்டு வருகிறது பிரியமானவர்களே. ஆகவே தேவ பக்தியால் எதுக்கு வாழ்றேன்னு சொல்றீங்களா? Godliness is profitable unto all. It's profitable unto all. It brings blessings right here on this earth. The promises of blessings on this earth as well as blessings hereafter. இதுதான் தேவ பக்தி. இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுகிறது, அவர் பக்தி நிமித்தம் கேட்கப்பட்டாராம். எபிரேயர் 5:7 வாசித்து பாருங்க. அவர் துயரத்தில் இருக்கும் பொழுது, பாடுகளை கடந்து போகும் பொழுது ஓடி போய் தேவ சமூகத்தில் விழுந்து அழுவாராம். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும், எனக்கு ஏன் இந்த உலகத்தை வைத்திருக்கிறேன், ஏன் இந்த பாடுகள் எனக்கு என்று சொல்லி கதறி அழுவாராம். மிகுந்த பலத்த சத்தத்தோடு அழுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் பக்தி நிமித்தம் அவர் கேட்கப்பட்டார் என்று வேதம். God will listen to your prayers when you're a man of God with godliness in you. தேவ பக்தி உள்ள மனுஷனா நாம் இருப்பது மூலமா என்ன ஆகிறது? தேவன் நம் ஜெபத்தை கேட்கிறார். அவருடைய காதுகள், செவிகள் நம்முடைய ஜெபத்துக்கு கூக்கர்கள் திறந்திருக்கிறது. நீதிமான்கள் கண்கள் மேலா தேவன் நோக்கமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தேவ பக்தி உள்ளவனுக்கு! அவர் சந்ததிக்கு ஆசீர்வாதம். அவர் பிள்ளைகள் வேதம் சொல்லுகிறது கர்த்தரால் போதிக்கப்படுகிறார்கள், அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். 59 ஏசாயா 59:21 வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் மேல் தம் ஆவியை ஊற்றுகிறார். அந்த ஆவி பாருங்க, அவன் மேலும் அவன் சந்ததி மேலும் இருக்கும்படிக்கு செய்கிறார். எத்தனை பாக்கியம்! இவைகளெல்லாம் தேவ பக்தி உள்ள மனுஷனுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் பாருங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் வாழும் தானே, when you are living a godly life, when you have filled with the love of God and you begin to love people, His godliness will be imbibed in you and you will see God's blessing being poured upon you in every way that you can see. நடக்க வேண்டிய வழியெல்லாம் அவர் அன்பை ருசிக்க, அவர் வல்லமை ருசிக்க, அவர் கிருபையை ருசிக்கும்படிக்கு நமக்கு செய்கிறார். இதுதான் தேவ பக்தி நமக்கு கொண்டு வருகிறது. Having promise of the life that now is. இரண்டாவதாக the life hereafter. இனி வரப்போகிற வாழ்க்கையிலும் கூட நமக்கு நித்திய சமாதானம், சந்தோஷம், நித்திய ஜீவன். ஏசாமி சொன்னார் 14
யோவான் சுவிசேஷம் 1:3 வசனங்களை வாசித்து பாருங்க. ஆம், நான் போவது நல்லது, நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன், உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக உங்களுக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன், போய் நான் உங்கள் ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த நான் வருவேன், நான் உங்களை எடுத்துக்கொண்டு போய் என்னோடு இருக்கும்படிக்காய் உங்களை என்னை சேர்த்துக்கொள்வேன் என்று சொல்கிறார். எத்தனை நம்பிக்கை நமக்கு இருக்குது. Even while all living on this earth, He has promised us, He is saying, in my Father's house are many mansions. I go to prepare a place for you. When I go and prepare a place for you, I'll come again and receive you unto myself, that where I am, ye may be also. நான் இருக்கும் இடத்துல நீங்களும் இருக்கும்படிக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன். அந்த ஸ்தலத்தில் போய் நாம் ஜீவிக்க போகிறோம். தேவ பக்தி இந்த மறுமைக்கு, உலகத்துக்கு வாழும் நாட்களுக்கு மாற்றம் இல்லை. மறுமையிலும் இந்த உலகத்துக்கு கடந்து போகும் பொழுது கூட மகிழ்ச்சியோடு கடந்து போகும்படிக்கு நமக்கு தேவ பக்தி நமக்கு உதவி செய்கிறது. ஒரு பரிசுத்தவான் இருந்தார். அவர் தேவனுடைய ஊழியத்தை வல்லமையாய் செய்தவர். அநேகர் அவர் மூலம் சுகம் பெற்றார்கள், ரட்சிப்பு பெற்றார்கள், ரட்சிப்பு அனுபவத்துக்குள் வந்தார்கள். அவர் மரிக்கும் நேரம் வந்த பொழுதே அவர் பாதி நினைவில் படுத்து கொண்டு இருக்கிறார். அப்பொழுது கூட இருந்த ஒரு வாலண்டியர் பக்கத்தில் நின்று கொண்டு அவரை பார்ப்பதற்கு ஏராள மக்கள் வந்தாங்க. ஒவ்வொருவரையும் லைனாக விட்ட பொழுது அவர் வந்து பார்த்துட்டு போகலான்னு வரும்பொழுது அந்த வாலண்டியர் அந்த கருத்தை எடுத்து அவர் மேலே வைத்து கொண்டே இருந்தார். பாருங்க, ஒவ்வொரு சகோதரன் மேலே வைத்து கொண்டே இருந்தார். அந்த நாளில் அவர் கரம் பட்ட யாவரும் சுகவீனமாக அந்த அத்தனை பேரும் சுகமானார்களாம். பாருங்க, அந்த பக்தன் கண்ணீரோ சந்தோஷமாக கண்ணை மூடி தேவனிடத்தில் கடந்து சென்றார். இதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு கொடுக்க நம்பிக்கை. ஆகவே டோன்ட் பி அஃப்ரேட், டோன்ட் பி வரிட். Why don't question God as to why I'm living a clean life, why I'm living a holy life, what's the point in living a life pleasing to Him? There is a promise, there is the blessings for you right here on this earth, as well as when you go to heaven, we'll be live a life everlasting. நித்திய ஜீவன் நமக்கு கொடுத்து நம்மை சந்தோஷப்படுத்துகிறார். ஆகவே தான் தேவ பக்தியாய் வாழுகிறோம். சரீர பயிற்சி நல்லது தான், அதுக்காக பாடுபடுவது நல்லது தான், சரீரத்து சுகத்தை காட்டுக்கொள்வது நல்லது தான். காரணம் சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்குது, அதை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆனால் முக்கியமானது தேவ பக்தியாய் நடப்போம், அவருக்கு பிரியமானதை செய்வோம், அவர் அன்பினால் நிறைந்திருப்போம், இந்த உலகத்தால் கரைப்படாதபடிக்கு நம்மை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்வோம். அப்படி இருப்போம் என்றால் அதுக்கு வரக்கூடிய நன்மைகள் ஏராளம், கணக்கே கிடையாது. கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த நாளிலே சொல்லுவோம், சுவாமி உம்முடைய முழு மனதோடு முழு ஆவியோடு முழு பலத்தோடு நேசிக்க எனக்கு உதவி செய்யும். அதோடு கூட என் சகோதரியை நேசிக்க எனக்கு உதவி செய்யும் ஐயா. தகப்பனற்ற பிள்ளைகளை விசாரிப்பதே, விதவைகளை நான் போய் பார்ப்பதே, இவைகள் தான் நமக்கு விழுந்த கடமை. இதுதான் உண்மையான தேவ பக்தி என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ட்ரூ மேன் ஆஃப் காட், ட்ரூ காட்லினஸ் says the Bible. ஆகவே அப்படிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்க ஆவலாக இருக்கிறார். நாளில் அவரை நோக்கி பார்ப்போமா? நாம் எல்லாம் எழுந்து நிற்போம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி இயேசு சுவாமி, உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். வண்டர்ஃபுல் சேவியர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நம்மோடு இருக்கிறார். நம் பயபக்தி வீண் போக போகிறதில்ல பிரியமானவர்களே. அவருக்காக நாம் வாழும் வாழ்க்கை வீண் போக போகிறதில்லை. ஆகவே தான் பவுல் அப்போது எழுதுகிறார், அவர் சொல்கிறார், இன்னும் அவர் ஊழியத்தில் நாம் அதிகமாய் முன் செல்வோம். காரணம் our faith is not going to be vain in the Lord. Our hope is not going to be vain in the Lord எழுதுகிறார். நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை வீண் போக போவதில்லை. ஆகவே let us serve the Lord more என்று எழுதுகிறார். நாம் அதிகமாய் பிரயாசப்படுவோம், அதிகமாக ஒரு ஊழியத்தில் பிரயாசப்படுவோம், அவருக்காக ஜீவிக்க இன்னும் அதிகமாய் பிரயாசப்படுவோம். காரணம் our hope is not going to be vain in the Lord. நம் நம்பிக்கை, அவர் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை வீண் போக போகிறதே கிடையாது. அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் காணப்போகிறோம். இந்த உலகத்தில் தானே காண்போம், மறு உலகத்திலையும் காண்போம். எத்தனை பாக்கியம்! இதுதான் கிறிஸ்தவர்கள் கர்த்தர் கொடுக்கும் பாக்கியம். பிரியமானவர்களே, நம்பிக்கையோடு நம்ம வாழலாம், அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழலாம், அவர் மேல் நம்பிக்கை வைத்து வாழலாம். இன்னைக்கு பாடின பாட்டெல்லாம் அதுதான். கர்த்தர் மேலே விசுவாசத்தை கொடுத்தும் நம்பிக்கை கொடுத்தும். When we trust in the Lord, He will never leave us nor forsake us. Therefore, don't be worried. All the time, cling on more and more to the Lord. தேவனோடு நெருங்கி சேர ஆரம்பிங்க, அவரோடு இன்னும் பற்றி கொள்ள ஆரம்பிங்க. என்னை நீர் மாற்றும், எனக்கு நீர் போதும் என்று சொல்லுங்க. நீர் என் நேசர் எனக்கு வேண்டும், என் நேசர் எனக்கு போதும், நான் என் நேசருக்கு போதும் என்று சொல்லுங்க. அன்றைக்கு பக்தர்கள் சொன்னது போல் நாம் சொல்வோமா?
நம் அதுதான் நித்தியமான ஆசீர்வாதமான வாழ்க்கை. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். He will never leave you nor forsake you. எபிரேயர் 13:5 சொல்லுகிறது, நான் உன்கிட்ட விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பணாசை இல்லாதவர்களாக கர்த்தர் கொடுத்திருக்கும், அவர் கொடுத்திருக்கும் காரியத்தில் நாம் மனரம்பியமா இருப்போம் என்றால் அவர் சொல்கிறார், நான் உன்கிட்ட விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. ஏன் நான் வரி பண்ணணும்? நாளைக்கு குறித்து, இனி வரப்போகிற காரியம் குறித்து நாம் ஏன் வரி பண்ணணும்? He will not leave us. He will not forsake. He is with us. His presence is with us. His Holy Spirit is with us. What a blessed life that is. Christian life is a supernatural life. ஆகவே தைரியமாக இருப்போம் பிரியமானவர்களே. ஆண்டவரை பற்றி கொண்டு ஜீவிப்போம். ஆண்டவரே, என்னை உம்மை போல மாற்றும் சுவாமி, உம்மை போல மாற்றும் சுவாமி. உமக்கு இருக்கும் அந்த அன்பை எனக்கு தாரும், உமக்கு இருக்கும் அந்த தூய்மையான வாழ்க்கையை தாரும், உமக்கு இருக்கும் அந்த கலகம் இல்லாத இருத்தை எனக்கு தாரும் சுவாமி, உமக்கு இருக்கும் கபடில்லாத இருத்தை எனக்கு தாரும் சுவாமி. உம்மை போல என மாற்றும் என்று சொல்லி கேட்போமா? ஆண்டவர் அதை கொடுப்பார். இந்த உலகத்தில் வாழும் பொழுதுதானே நம்ம அதை பெற்றுக்கொள்வோம், மறுமையில் அல்ல, இங்கேயே பெற்றுக்கொள்வோம். ஆம், கர்த்தர் அப்படியாய் நம்ம ஆசீர்வதிப்பார். நோக்கி பார்ப்போமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான நேரத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் கொடுத்த இந்த அருமையான ஆண்டவரே ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். உம்மை துதித்து பாடினோம், உம்மை போற்றினோம். ஆண்டவரே, கர்த்தருடைய பந்தியில் பங்கு கொண்டோம். அதோடு கூட சேர்ந்து உம்முடைய வார்த்தை மூலமாக எங்களோடு பேசினதுக்காக நன்றி ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். உம்முடைய பிள்ளைகள் இங்கே கூடியிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும், ரத்தாள் கட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. Lord, they believe in you, they trust in you. They are living a godly life. Therefore, they are surely going to receive all the blessings that you have promised. அவள் வாழ்க்கையில் நீ கொடுத்திருக்கும் அத்தனை நம்பிக்கையான ஆண்டவரே வாக்குத்தத்தம் நிறைவேறவே ஆகும் ஆண்டவரே. இதுக்கெல்லாம் காரணம் நீதான் இயேசு சுவாமி. வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தங்கள் மூலமாக நாங்கள் ஆண்டவரே உம்முடைய தீவிய சோபத்தை பெற்று இந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்று. அது மாற்றமல்ல சுவாமி. ஆண்டவரே, வேதம் சொல்லுகிறது எங்கள் இந்த உலகத்துக்கு வேண்டிய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய அத்தனையும் எங்களுக்கு உங்களுடைய மகா பெரிய பிரசனம் வல்லமையானது எங்களுக்கு தந்தரில் இருக்கிறது என்று வாசிக்கிறோம் அப்பா. ஆகவே இதுக்கெல்லாம் காரணம் நீதான். உமக்கு ஸ்தோத்திரம். உம் ரத்தத்தை எங்களுக்கு சிந்தி எங்களை மீட்டுக்கொண்டு எங்கள் பேரை எழுதி ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாய் மாற்றினதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஒவ்வொரு மேலும் உங்களுடைய கருத்து வைத்து ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய வாக்கு தத்தத்தின்படியே எல்லாரும் ஆண்டவரே தேவ பக்தியாக வாழும் ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் எல்லா ஆசீர்வாதம் வரத்தக்கதாக இந்த உலகத்தில் தானே வாக்கு தத்தம் பண்ணின அத்தனையும் பிள்ளைகள் அனுபவிக்க நீ கிருபை பாராட்டணும் ராஜா. இப்பொழுதும் ஆசீர்வதியும், ஒவ்வொரையும் ஆசீர்வதியும் சுவாமி. அவர்கள் பெற்று அனுபவிப்பது மாற்றமில்ல, இனி வரப்போற வாழ்க்கை குறித்து நம்பிக்கையோடு வாழும்படிக்கு எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, wonderful Father. Oh, mighty God. ஒவ்வொரு ஆசீர்வதிப்பீராக. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நாளிலும் சுவாமி உம்முடைய பிரசனங்களை மூடி மறைத்திருப்பதற்காக நன்றி. அந்த தொடுதலோடு நாங்கள் போகிறோம் அப்பா. உங்களுடைய வாக்கு தத்தத்தோடு நாங்கள் போகிறோம் சுவாமி. எங்கள் பக்தியை வீண் போக போகிறதில்ல, உமக்காக வாழும் வாழ்க்கை வீண் போக போகிறதில்ல. நம்பிக்கையோடு வாழும்படிக்கு நீ கிருபை கொடுத்ததுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதித்து வழி நடத்தும் ஜீவனுள்ள நேசராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.